ராஜசேகர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, தாவேக்கால இருந்து அரசு சஸ்டெயின் ஆகிடுச்சு, தொடர்கிறது. என்னதான் சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் களத்தில்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி தாவேக்காவின் கை தான் ஓங்கியிருக்கு. அவர் என்ன தான் நாங்கள் சீனியர் 65 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி தனித்து நின்று ஒரு 65 இடங்கள் கூட அவங்களால வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருக்கு. ஒரு 3 ஆண்டுகளான ஒரு புதிய கட்சியினால் அப்படிங்கிறது அவர்களுடைய பொறாமையின் தீ தான் அங்கே சட்டமன்றத்தில் விழுந்த வார்த்தைகளாக பார்க்குறோம். இது திமுக விசஸ் டிவிகே இல்லை உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டேச்சர் இருக்கிற மாதிரி தெரியல. இது ஓல்டு பாலிட்டிக்ஸ் விசஸ் நியூ பாலிட்டிக்ஸுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க. அரசியல் மீது நாட்டம் இல்லாதவர்கள், அரசியல் மீது விருப்பம் இல்லாத அனைத்து இளைஞர்களும், பொது வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத மக்கள் அனைவருமே இன்னைக்கு அரசியலை உற்று நோக்கக்கூடிய இடத்திற்கு தளபதி விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அரசியல் இவங்களுக்கு புலப்பட மாட்டேங்குது திமுகக்கு. அவங்க ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்னே அவங்க சொன்ன ஒவ்வொரு கூற்றையும் விஜய் அவர்கள் பொய்யாக்கி காட்டியிருக்காரு. உங்களால் தனித்து நிற்க முடியாது, நின்னாங்க. 234 தொகுதியில் ஆள் போட முடியாது, நாங்கள் போட்டாங்க. ஜெயிக்க முடியாதுன்னு நாங்கள் ஜெயிச்சாச்சு. ஆட்சி அமைக்க முடியாது, நாங்கள் ஆட்சி அமைச்சாச்சு. எங்களுடைய ஆதரவு இல்லாமல் உங்களால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு இப்போ சொல்கிறாரு. இன்னைக்கு சொல்லுவார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை? சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆதரவு, அவங்களுடைய ஆதரவை தாண்டின மிகப்பெரிய ஆதரவை சட்டமன்றத்தில் காட்டியிருக்காங்க. 144 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை காட்டியிருக்காங்க. பாக்குறீங்க, பிரைமா ஆதரவு கொடுத்தது கேட்டாங்க. அன்னைக்கு இருந்த சூழல் இன்னைக்கு இருந்த சூழல்ங்கிறதை தாண்டி முதல்ல அப்ரோச் பண்ணது அப்படிங்கிறத பார்க்கும்போது சிபிஐ, சிபிஎம், விசிக இந்த கட்சிகளில் தான் முதல்ல ஆதரவு கேட்டாங்க. அந்த கட்சிகளுக்குன்னு தனிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய தார்மீகமான உரிமையும் கடமையும் இருக்கா இல்லையா? திமுகவுடைய கைப்பிடிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள், அவங்க தனி கட்சி தானே. சிபிஐ, சிபிஎம் அவங்க சேர்ந்து கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னதை நீங்களும் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கள் கட்சி, எங்களுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குது, நாங்கள் எங்கள் திமுக கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா? அவங்க கிட்ட நாங்கள் அதே அவர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா, we still are with that is their political stand boss. அப்படிதான் சொல்றாங்க. that is their political stand. அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னதை நீங்க மறந்துட கூடாது. நான் மறக்கல, அதையும் நான் மறக்கல, மறுக்கவும் இல்லை. 2 பாயிண்ட் நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த அரசு கவிழ்ந்து விடக்கூடாது, வேற அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்ன அதே சமயத்துலங்க இது நாங்கள் திமுக கூடது நாங்கள் கூட்டணி தொடர்கிறோம்னு சொன்னோம். எக்ஸப்ட் காங்கிரஸ், இஃப் ஐம் ரைட், எக்ஸப்ட் காங்கிரஸ், மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னன்னா அவர்கள் இன்னும் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் திமுக கூட்டணி நாங்கள் தொடர்கிறோம்னு சொல்றாங்க. தொடரட்டும் சார். நான் என்ன சொல்கிறேன், உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது, எங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாது, எங்களுடைய ஆதரவு, எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகளுடைய ஆதரவுனால தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதையும் அடுத்த கட்டத்துக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு போயிட்டாங்க. உங்களுடைய ஆதரவு கட்சிகளை தாண்டின ஒரு பெரும்பான்மையை நிரூபிச்சாச்சு சட்டமன்றத்தில். இப்போ நீங்க இந்த கூற்றையும் பொய்யாக்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நீங்க 35% மக்கள் தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டிருக்காங்க. 65% மக்கள் உங்களுக்கு வேண்டான்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க? உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க? 24% கூட வரல, தனித்தும் நிக்கல. நீங்க இத்தனை பெரிய கூட்டணி வச்சு இத்தனை ஆண்டுகால கட்சின்னு சொல்லிட்டு சீனியர் நாங்க தான் அங்க மாறுதட்டிக்க வேண்டிய சூழ்நிலை அங்க இல்லைங்கிற. அதுக்காக தான் ஃபிட்டிங் ரிப்ளை சிஎம் கொடுத்துருந்தாங்க. கொளத்தூர்லயே உங்களுடைய நிலைமை என்னங்கிறத நீங்க பரிசீலனை பண்ணி பாருங்க. ஆனா சட்டமன்றத்தில் சீனியர் தானே அவங்க இருந்துட்டு போட்டோம் சார். அது அங்கே மாறுதட்டி சொல்லிக்கிறதுனால என்ன வார்த்தை போற உருவாக்கி நீங்கள் ஒரு ஆப்போசிஷன் போலரைசேஷன் பண்ண பார்க்குறீங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே இல்லை. தமிழக அரசாங்கத்தில் இனி அதுக்கான இடம் இல்லை. தமிழக அரசியல் களத்திலே அதற்கான இடம் இல்லை. இனி இது தேய்ந்து காணாமல் போகிறதுக்கான வேலையை தான் திமுக பார்த்துட்டு இருக்கு. அது மக்களுக்கும் புலப்பட்டிருக்கு. அண்ட் அதை நோக்கி தான் திமுக இஸ் கோயிங் ஆன். மாற்றம், சேஞ்சுன்னு சொன்னீங்க. சேஞ்சுக்கு முன்னாடி ஏதோ எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு உதயநிதி அவர்கள் கேட்டாங்க.
அவங்களுக்கு தெரியாத டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் வரக்கூடியது என்று டிடிவி தினகரன் அவர்கள் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவர் வந்து சட்டமன்றத்தில் கோட் பண்றாரு. அதனால என்ன பலன் இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியணும், உதயநிதிக்கு தான். அவங்க பண்ணாத எக்ஸ்சேஞ்சா, அவங்க ட்ரை பண்ணாத விஷயங்களா, அவங்களுடைய ஆதரவுல இன்னொரு கட்சியோடைய முதல்வரை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகளும் வெளியே வந்துட்டு தான் இருக்கு. அப்ப என்ன எக்ஸ்சேஞ்ச் பேசியிருந்தாங்க? இன்னைக்கு மக்கள், தமிழக மக்கள் தாவேகா தலைவர் அவர்களை முதல்வர் ஆக்கணுங்கிறதுக்காக வாக்களிச்சிருக்காங்க. இன்னைக்கு அது நடந்திருக்கு, நிறைவேறிடுச்சு அந்த ஆசை. இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னு உதயநிதி அவர்கள் அவ்வளோ வருத்தப்பட்டாருன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் எதிர்கட்சியாக கூட இல்லாமல் போகிறதுக்கான வேலையை மக்கள் வாக்களிக்கிறதன் மூலமாக செய்து காட்டுவாங்க. அதை நான் இந்த வேந்தர் டிவி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. துரை அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். திமுக அதிமுக இத்தனை வருஷங்கள் செய்தது பித்தலாட்ட அரசாங்கம் தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு முதல் நன்றி. 2வது, இவங்க வந்து அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, அது என்னமோ இவங்க தாவேக்காவே போய் உடைச்சு எங்களுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு இவர்கிட்ட ஆதாரம் இருக்கிற மாதிரியும் கான்ஸ்பைரசி இருங்க பேச, நான் யாருக்கும் குறுக்கிடவே பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி வந்து அவர் கான்ஸ்பைரசிலாம் பில்டு பண்ணுறது வந்து சுத்த தவறு. அந்த எம்எல்ஏக்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவர்கள் 2 நாளாக என்னெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கிறத நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திமுக அதிமுக வந்து ஆதரிச்சு எடப்பாடி அண்ணனை வந்து முதல்வர் ஆகுங்கன்னு சொல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. இதே எம்எல்ஏக்கள் ப்ரெஸ் மீட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? சொல்லலைங்க, எடப்பாடி சொல்லலைங்க. எடப்பாடி அத கூட அந்த பேச்சு கூட உங்களுக்கு முழுசா சிவி சண்முகம் அண்ணன் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? அவரே தாங்க சொல்றாரு. எடப்பாடி அவரை சொன்னாருங்க. ஏங்க தெரியாம முதல் வெர்ஷன் அத சொன்னாரு. தப்புங்க. முதல் வெர்ஷன் நீங்க பேசுறது கரெக்ட்னு வெர்ஷன் அவர் சொன்னாரு. அடுத்த நீங்க பேசுறது தப்புங்க. நீங்க சிவி சண்முகத்தோட பிரஸ் மீட் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். தவறா பேசுறாரு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அத சொன்னாரு. தப்பா சொல்றாரு. சொன்னார் எடப்பாடியை திமுகவின் ஆதரவோட எடப்பாடி அவர்களை வந்து முதல்வர் ஆக்க சொல்லி எடப்பாடி கிட்ட பேசினதாகவும், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் 2 எனக்கு கால் பண்ணாங்க, யாருன்னு பேர் நான் சொல்ல மாட்டேன்னு அது வரைக்கும் சிவி சண்முகம் சொல்லி இருக்கிறாரு. தெரியலன்னா இவர் அப்டேட் பண்ணிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை, வந்ததுலேருந்து எதுவுமே பண்ணலைன்னா ஆன்டி ட்ரக் டிராஃபிக்கிங்கான யூனிட் போட்டிருக்காங்க, உமன் சேஃப்டி ஃபோர்ஸ் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லி அதில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1730 கோடி சப்சிடைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 16 லட்சம் ஆசிரியர்களுக்கும் பென்ஷனர்ஸுக்கும் அவங்களுக்கு வந்து 2% உயர்த்தி அதில் 1230 கோடி கிட்ட அவங்களுக்கு அதில் சப்சிடைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கான பொருட்கள் கிடையாது. தேவையே இல்லாமல் யாருக்கு வீட்டுக்கு சோஃபா வாங்கினதை புஷ்பா சோஃபான்னு பேசுகிற அளவுக்கு இவங்களுடைய அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கு. இதுவே நீங்கள் கொஞ்ச நாள் தான் ஆகுது, தாவேகா சிஎம் விஜய் வந்து இங்கே வெளில வந்தே கொஞ்ச நாட்கள் தான் ஆகுதுன்னும் பொழுது கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கேம்பெயினில் என்னெல்லாம் சொன்னாங்க? தாவேகா வந்து வெளியவே வரல, விஜய் வெளியவே வர மாட்டார், வீட்டை விட்டே வெளில வர மாட்டார், மக்களுக்கு அவர் போய் சேரவே இல்லை, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம், நாங்கள் வந்து 70 கூட்டம் நடத்தியிருக்கோம், நாங்கள் 130 கூட்டம் நடத்தியிருக்கோம், நாங்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் போயிருக்கிறோன்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த கட்சிகளுக்கு புலப்படாத ஒரு விஷயம். மாற்று அரசியல் எங்கே புலப்படணும்னா விஜய் பேசக்கூடிய அரசியல் மக்களோடு இருக்கு. அவர் மக்களோட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அது இவங்களுக்கு புரியாததுனால தான் சோசியல் மீடியாவை பாருங்கன்ட்டு ஸ்டாலின் இன்னைக்கு போயிருக்காரு. அவங்களுக்கு அந்த விஷயம் புரியல. என்னன்னா ஒரு கேள்வி இருங்க, நான் முடிச்சிடறேன். இவர் சொல்லும் பொழுது சட்டமன்றத்தில் பேசினதுக்கு அங்கேயே ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும், ரிப்ளை பண்ணியிருக்கணும். சட்டமன்றத்தில் விவாதம் நடந்ததா? சட்டமன்றத்தில் விவாதம் நடந்தா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல மசோதாக்கான அவங்களுடைய கமெண்ட்ஸ் நடந்ததா? நன்றி தெரிவிச்சாங்க. மசோதா வருது, சிஎம்மா யாரை ஏத்துக்கிறோம், விஜயோடைய சிஎம் ஆகிறதுக்கான அந்த மசோதா வருது, அதுக்கு ஓட்டிங் வருதுன்னும் பொழுது அந்த தலைவர்கள், கட்சி தலைவர்கள் பேசினாங்க. அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணக்கூடாது, அதுதான் சட்டமன்ற மரபு. தெரியலன்னா இவங்க தான் போய் படிக்கணுமே தவிர அவருக்கு தெரியலன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ற கூற்று கிடையாது, நாகரிக அரசியலும் கிடையாது. அது ரிப்ளை பண்ணக்கூடாது மரபுப்படி. ஆனா அதை கன்க்ளூட் பண்ணும் பொழுது அது உங்க வெர்ஷன் சார். சட்டமன்ற மரபு சொல்றேன். கேள்வி பதில் வரும்போது தான் பதில் சொல்ல முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அங்கேயே இன்ஸ்டன்டா பதில் சொல்லியிருக்கலாமே சொல்லக்கூடாதுங்கிறது சட்டமன்ற மரபு.
அது தெரியாம இவங்க இங்க வந்து கத்திட்டு இருக்கிறது, இவங்க தான் கத்துக்கிட்டு வரணும். இந்த மாதிரி கத்தாம கத்துக்கிட்டு வரணும். அது சட்டமன்ற மரபு. தெரியல அப்படி சொல்லிட்டு போங்க சார். தெரியல உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. இல்லாம பதில் இல்லாதவர் தான் சிஎம். அவருடைய ரிப்ளைக்கான டைம், ஆனா சிஎம்கான ரிப்ளைக்கான டைம் வரும்பொழுது அவர் அதுக்கான ரிப்ளை எல்லாருக்குமே கொடுத்திருந்தாரு. அம்மையார் பிரேமலதாக்கும் கொடுத்திருந்தாரு, உதயநிதிக்கும் கொடுத்திருந்தாரு. நீங்க எத்தனை % ஓட்டு வாங்கியிருக்கீங்க, நாங்க எத்தனை % ஓட்டு வாங்கியிருக்கோம், நாங்க எல்லாருக்குமான மக்களுக்கான அரசியல் தான் நாங்க பண்ண வந்திருக்கோங்கிறதெல்லாம் சொன்னாரு. இவங்களுடைய புகைச்சல்னு ஒரு வார்த்தை அந்த அறிக்கையில இருந்ததுல, அது இங்கேயும் வெளிப்படுது. அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா, எங்களுடைய கூட்டணி கட்சியின் தயவுல தான் நீங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க அப்படிங்கறதுனால நாங்க ஒரு மூக்கணாங்கயிறு எங்க கையிலேயே புடிச்சுக்கிட்டு இருப்போம் நினைச்சீங்கல்ல, அதை அறுத்து விட்டுருக்காருங்கிற புகைச்சல். அதை அறுத்து விட்டுருக்காருங்கிற புகைச்சலோட நிக்காம இந்த புதிய அரசியல் என்னங்கிறது இவங்களுக்கு இன்னும் புலப்படாம தான் இவங்க சோசியல் மீடியா பின்னாடி இருங்க. இல்ல கிடையாது கிடையாது, அது அவருடைய பெருந்தன்மை, அது அவருடைய பெருந்தன்மை. உங்களால ஏத்துக்க முடியாதுங்கிறதுனால அது வந்து மூக்கணாங்கயிறுன்னு நீங்க சொல்ல முடியாது. அந்த புகைச்சல் தான் இவங்களுக்கு இங்க வரைக்கும் வெளிப்படுது.